கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி நல்லா இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 20 நாட்களும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ராஜயோகாதிபதி அட்டமச்சனியோடு இணைந்திருப்பது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பாதுகாப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே யாரும் நல்லா இல்லை. கடகராசிக்காரர்கள் ஒரு 10% பேர் தான் நல்லா இருக்கிறீங்க. மீது % எல்லாருமே கடுமையான ஒரு அமைப்புல, எப்படி எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற என்கின்ற அமைப்புல கடுமையான ஒரு வகையில உழைச்சும் அதற்கேற்ற போல ஊதியம் இல்லையே. நல்ல இதா இருந்தாலும் பேர் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. வேலை இருந்தா சம்பளமே இல்லையே. வேலையும் வாங்குறாங்க, சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றாங்களே. பதவி உயர்வு இல்லையே. எல்லாமே தடிக்கு விழுந்தால் போல இருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லலாம், முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதே. எந்த பக்கம் தான் போறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரியான நிலைமைகள் தான் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரமாவது பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துருச்சு. ஒரு 10% தான் பாதிப்பு. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2023ஆம் ஆண்டு கடுமையான பலன்கள். இப்போது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் பிறந்திலிருந்தே அப்படியே மெல்ல 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 சில நிலைகளில் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அது இன்னும் நீடிக்கும். அதாவது கோச்சார பலங்களில் அஷ்டமச்சனி தான் ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தும் அப்படின்றது தான் உண்மை. இந்த இடத்துல நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய மிக நீண்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலான ஜோதிட அனுபவத்தில் அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் எத்தகைய பலன்களை பெரும்பாலானவர்களுக்கு தரும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பார்த்திருக்கிறேன். நானும் அதை அனுபவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு 10% தசாபுக்தி அமைப்புகள்லையும் பௌர்ணமி சந்திரனை நெருங்கி பிறந்தவர்களும் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களும் தான் அஷ்டமச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்கல. மற்றபடி பூச நட்சத்திரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அது இந்த முதல் 20 நாள் நீடிக்கத்தான் செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு போய் செவ்வாய் அப்படியே குருவோடு சேர்ந்து 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு நல்ல தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் வீட்டில் செவ்வாய், செவ்வாயின் வீட்டில் குரு என்கின்ற ஒரு அமைப்பு நடக்குது. ஆக முதல் 20 நாட்கள் போட்டு கொஞ்சம் துவைச்சு தான் எடுக்கும். ஆனாலும் வில் பவர், எதையும் நேர்மையாக சந்திக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய, நேர்மையாகவே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமாக எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பரம்பொருள் இந்த மாசம் கொடுக்கத்தான் செய்யும். பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு மேல முதல் 15ஆம் தேதி வேணா பண கஷ்டங்கள் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் பிற்பகுதி 15 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். அந்த யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த லாபங்கள், மூத்தவர்களின் மூலமான நன்மைகள், இதுவரைக்கும் பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள் போன்றவரோடு இருந்து வந்த கஷ்டங்கள், ஒரு மாதிரியான சோதனைகள் எல்லாமே விலகி ஒரு மாதிரியான சுமூகமான உணர்வுகள் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாகவே சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பண சுருக்கம், கை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட சூரியனின் உச்சம் மற்றும் சுபத்துவத்தின் காரணமாக பிற்பகுதி மாதம் 15ஆம் தேதி, அதாவது கடைசி 2 வாரங்கள் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தனாதிபதி உச்சமாகிறார் இல்லையா. பேசி படிப்பவர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியில் இருப்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து அப்படியே ஒரு லம்சமா ஒரு தொகை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆகவே மொத்தத்தில் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கடகராசிக்காரர்கள் பொதுநலம் பேணுபவர்கள், தனக்கென எதையும் வச்சுக்காம சுயநலம் இல்லாம பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடாத ஒரு நல்ல நிலைமையில தான் கண்டிப்பாக 2024 ஏப்ரல் மாதம் இருக்குது. கண்டிப்பா சமாளிச்சுக்குவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதையும் ஜெயிச்சு இந்த 2024 வந்துடுவீங்கன்றதான் உண்மை.